என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். தளபதி வந்ததுக்கு அப்புறம் பதட்டம். ஒரு ஆள் நாங்கள் மோதுனா அதிமுக கூட தான் மோதுவாங்கிற, இன்னொரு ஆள் நாங்கள் இவங்களோட தான் மோதுவோம், 100 வருஷமா அப்படி தான் மோதிக்கிட்டு இருக்கோன்ற. புரிஞ்சா அவங்களுக்கு இந்த பதட்டம்? யங்ஸ்டர்ஸ் வந்து இவங்களை வச்சு செய்கிற விதம், இவங்களை மக்கள் ட்ரீட் பண்ணுற விதம், திமுகவில் இது இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத ஒரு வரலாறு சம்பவம் நடந்ததே. ஒரு அமைச்சரை வந்து சேத்துல அடித்தாங்களா இல்லையா? நல்லா பாருங்க, நீ டெல்லி போங்க, ஒரு ஆள் நுனிச்சேரு, ஒரு ஆள் சேருக்கு கீழே, ஒரு ஆள் டேபிள் கீழே, இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இவர்கள் வந்து நம்மளை வந்து தூசிங்கிறது, ஏய் வாரிய 2 பேர் அனுப்புகிறேன் நான், அவனுக்கு மேலே பயில் சொல்லு. வாழ்த்துக்கள்னு ஒழுங்காக எழுத தெரியாது உனக்கு, இந்த வாய்ஸ் எவ்வளோ எதுக்கு? திமுக இது வரைக்கும் சிபிஐ எதுலையுமே சிக்கலையா சார்? அப்போ நீ பிஜேபி காலில் போய் படுத்துட்டியா? உன்னை கட்டாயம் பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்லை அங்கேயே ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்கியா? சார் சும்மா வரல சார், திமுக காலை பிடிச்சிட்டே வந்திருக்கேன், நுனிச்சேரில் உட்காந்தே வந்திருக்கேன் அதானே? பாபர் மஸ்தி இடித்த பிறகு திமுக தான் பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருக்கிறது அதிமுக தான். அப்போ 2 பேரும் தான் வந்து அவங்களுக்கு இணக்கமாக போகிற. அண்ணன் திருமாவும் நீ ராஜபக்சே போய் சந்திச்சால்தான் அண்ணன் திருமா இன்னைக்கு வீரவசனம் பேசுறீங்கல்ல, விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட பி டீம் அந்த முகமூடி போட்டு வராங்கன்ட்டு. அன்றைக்கு கூட்டணியில் திமுக வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருக்கும் போது கூட நீங்கள் தான் அலைன்ஸில் இருந்தீங்க. அன்றைக்கி அவ்வளோ ரோசமான மனுஷன் வெளியே வந்திருக்க வேண்டியதான், சித்தாந்தம் பேசுகிறாள். ஏன் வரல? ராஜபக்சே போய் எதுக்கு சந்திச்சிங்க? எது கை கொடுத்து குலுக்கிக்கிட்டீங்க? எனக்கு எதுவும் வேணாம். அண்ணன் இருந்து ஏதாவது வேணுமா? இல்லைங்களா? அண்ணன் இருந்து தமிழ்நாடு எதையுமே எதிர்பார்க்கல, தெரியுமா உங்களுக்கு? அண்ணனையே தமிழ்நாடு எதிர்பார்க்கல, அது எதிர்பார்க்கல. எடுத்துக்கொள்ள முடியும். நாம் தமிழரின் ஒரே எதிரி தாவேகாதனோ? எப்படி நாம் தமிழரின் ஒரே எதிரி தாவேகாதனோ? திமுக இல்லைல்ல, நாம் தமிழருக்கா? நாம் தமிழருக்கு யார் எதிரின்னே உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சார். ஆனா சொன்னாரு, லேட்டஸ்டா கூட சொன்னாரு, தம்பிக்கெல்லாம் ஒரு எதிரி தான் திமுக தான், எனக்கு தான் 4 எதிரி இருக்காங்க, நான் யார் இப்போ பெரியவன் நீங்களே பார்த்துங்க, நான் தான் 4 பேர் எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ 4 தெருவுக்குள்ள போய் ஒன்று கடிச்சு வச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், 4 தெருக்காரனு வெறியா இருப்பான், நீ எப்போ வருவேன்னு. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீப காலமாக நடக்கக்கூடிய செய்திகள் நிறைய, ஒரு கேப் விழுந்ததுனால நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனால் அதில் மிக முக்கியமான சில விஷயங்கள், இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்கலான்னு நினைக்கிறேன். சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இங்கே எவ்வளோ பேர் இருந்தாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டியே, எங்களை எதிர்க்க எதிரிகளே இல்லை, எதிரியே இல்லை, ஆனால் எங்களுடைய எதிரி வந்து அதிமுக தான், அது பலகீனமான நிலையில் இருந்தாலும் அதிமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தார். அது இப்போ இந்த தேர்தல் வர போகிற நேரத்தில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இல்லை தாவேக்காவை உதாசீனப்படுத்தணுன்றத நோக்கத்தோடு அப்படி சொல்லியிருக்காரா? பலமான ஆளை என்றைக்குமே நாங்கள் எதிர்க்க மாட்டோம், பலவீனமான ஆள் கூட தான் போய் சண்டை போடுவோம், ஆள் இல்லாத இடத்துல தான் கம்பு சுற்றுவோம் அப்படின்றதான் அர்த்தம். இல்லை அப்படி பார்க்குறீங்களா? களம் எங்களுக்குள்ளதான், நீங்களாம் 3வது 4வது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கலையாது? ஏய், நீ காசு கொடுத்து கூப்பிட்டாலும் ஒரு ஆள் வரல, தெரியுதா தெரியலையா உனக்கு? நடைமுறை பேசுவோமே. நீங்கள் கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூப்பிட்டாலும் வரல, அப்படியே கூப்பிட்டு வந்தாலும் 1/2 மணி நேரம் தான் உனக்கு கிரேஸ் பீரியட் கொடுத்துட்டான், ஏனி வச்சு இறங்கி போயிட்டு வந்தான். பார்த்தீங்களா? இப்போ நினச்சி இளைஞர் அணி, அது மகளிர் அணி, அதுக்கு முன்னாடி இளைஞர் அணி, எல்லா அணிலையும் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக தான் செயல்படுறாங்க. இவங்க மட்டும் உட்காந்து ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருக்கு, மற்ற கூட்டம் வந்து கிளம்பிட்டே இருக்கும். சேர் இருந்தால் சேர் எடுத்துக்க, வாழத்தார் இருந்தால் வாழத்தார் எடுத்துக்க, போயிட்டே இருப்போன்ட்டு. ஸோ உண்மையாலுமே நீங்கள் எதிர்க்கணும்னா யார் சார் எதிர்ப்பீங்க? எப்பயுமே களத்தில் தனக்கு சரிசமமாக நிகராக இருக்கக்கூடிய நபர்களோடு தான் சண்டை செய்கிறது தான் வீரனுக்கு அழகு. அதான மரபு. உனக்கு மரபும் தெரியாது, வீரன்ன்றது நமக்கு தெரியாது, ஆனால் வீரன் இங்கே நிறையா விற்கிதுன்னு மட்டும் நமக்கு தெரியும் உங்கள் ஆட்சியில். கரெக்டுங்களா? அப்போது சரியான நபரை கண்ட பிறகு அவனோடு தான் நம்ம சண்டை செய்யணுமே செய்கிற, பலவீனமாக இருந்தாலும் அவன் கூட தான் போய் மோது வேணா, அவன் தான் பலவீனன்னு உனக்கு தெரியுதுல்ல. ஏய், அவன் தான் அந்த இந்த காமெடி பார்த்தீங்களா? ஏய் அமைதியார, என்னங்க ஒரு சின்ன பையன் ஒன்று இப்படி பேசிகிட்டு இருக்கான், ஏய் நான் தான் கேட்காத மாதிரி இருக்கிறேன்ல, நீ அதே மாதிரி இருறா, ஏய் தடியா, டே குண்டா, அதை கேள்விப்பட்டீங்கல்ல? அதே போல் இங்கே 2 வருஷம் கழிச்சு குழந்தைன்றீங்க, நாங்கள் தீய சத்தின்றோம், இந்த இழுத்து போட்டு அடிக்கிறோம், என்ன செய்கிறோம், இந்த பக்கம் திரும்புறதே இல்லை. ஸோ இவங்களுடைய என்ன சொல்கிறது, அவருக்கு தெரிஞ்சுக்கிச்சு நம்மளால் வந்து இதற்கு மேலே வந்து இந்த இளைஞர் படையோடு மோத முடியாது. தளபதி விஜய் அவர்களை நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் பசங்க 10 அடி அடிக்கிறானுங்க, 10க்கு தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்து போட்டு அடிக்கிறானுங்க. இது நமக்கு தேவையில்லை, இங்கேனா ஆளே இல்லை, பேசாமல் நம்ம இங்கே போய் சண்டை போடுவோன்றதோடைய வெளிப்பாடத்தான் நான் பார்க்குறேனே தவிர
நீங்கள் சரியான ஸ்டெப்பனாக உள்ள ஆளாக இருந்தால் மோதுவோம். களத்தை அதான் அரசியல் வந்துருச்சுல்ல, அரசியலாக செய்வோம் வாங்க. ஆனா இதுல இன்னொரு பக்கம் வந்து இப்போ அதே மாதிரியான கருத்து தான் அதிமுக இருந்து வந்திருக்கு. சச் a நைஸ் ஹியூமன் பீயிங் அவரு ராஜேந்திர பாலாஜி. பால்கோவாலாம் கட்டாயத்துக்கு எடுத்துட்டு போனார்னு சொல்லி ஒரு கேஸ் எல்லாம் வந்துச்சுல, அவர் தானே இது பெங்களூர் வரைக்கும் ஓடி போனார், அதை சொல்றீங்களா? அல்ல அது அப்புறம் கட்டாயத்துக்கு விசேஷத்துக்கு வந்து பால்கோவாலாம் ஆட்டையை போட்டு கொடுக்க சொல்லி அந்த பஞ்சாயத்துலாம் போச்சுன்னு நினைக்கிறேன் நிறையா. அந்த ஹச் விளம்பரத்தை கூட உதாரணம் சொல்லுவாங்கல்ல அரசியல்ல இதெல்லாம். அவர் தானே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, 100 ஆண்டுகளாக இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் களம், 100 ஆண்டுகளா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, கல்வி அறிவுக்கும் பொது அறிவுக்கும் சம்பந்தம் இருக்காரு. நம்ம பல முறை பேசியிருக்கோம். கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் சார் ஆச்சு அதிமுக? ஒரு 53-54 வருடம். கட்சி ஆரம்பிச்சு 55 வருஷம் கூட முழுசா முடியல. 100 வருஷமா இதான் பரம்பரையா இதான் நடக்குதுன்னு சொன்னேன்னா வாட் ப்ரோ, சரி ராங் ப்ரோ, புரியுதா? அப்போ அந்த முன்னாடியே சொன்ன நைஸ் ஹியூமன் பீயிங் அப்படின்னு. கரெக்ட். அதுதான் 100 ஆண்டு காலமாக. சரி ரைட், நம்ம அவரை பத்தி அதிகமா பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. சோ இவருக்கும் என்னன்னாக்கா களத்தை இப்படிதான் கட்டமைக்கிறாங்கன்றத பாக்குறீங்களா? அதிமுகவும் திமுகவும் தான் களம் அப்படின்றத கட்டமைக்க. ஏன்னா இங்க ஒரு பேசு பொருள் இருக்கு, அதிமுகவை தாண்டி தாவேக்கா இங்க வந்துகிட்டு இருக்கு, 2வது இடத்தை நோக்கி நகருது அப்படின்னு சில விஷயங்கள் நகரும் போது அப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்னு இது நடக்குதா, இல்லை இது இப்படிதான் இருக்கணும்ன்றது நடக்குது? இல்லை, ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு 234 தொகுதியில வேட்பாளர் போறதுக்கு உங்கள்கிட்ட வேட்பாளர் இருக்காருன்னு கேட்குறாரு. 234 தொகுதிக்கு உனக்கு வேட்பாளர் மட்டும்தான் இருக்கு, ஓட்டு போட ஆள் இருக்கா உங்ககிட்ட? இளைஞர்களோ காமன் பீப்புளோ உங்ககிட்ட இருக்காங்களா? சார் நீங்களே, நான் ரொம்ப பேச வேண்டாம், அவர் ரொம்ப எங்கள் தலைவரை குறித்து கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நான் பேசிதான் அதுக்காக தான் வரேன். இந்த போன எலெக்ஷனில் வந்து 3வது இடத்துக்கு போனால்தான் தான் நீங்கள் இதுல நாடாளுமன்ற தேர்தல் 2வது இடம் கூட கிடையாது. பல இடத்துல ஒரு இடத்துல போட்டி கூட போடாம வந்து கம்முன்னு உட்காந்துக்கிட்டாங்க. தேர்தல் வந்து போட்டி போடல. அப்போ நீ எங்க வந்து 2வது இடங்கிற? எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்றதுல எங்க இருக்கீங்க? உங்களை பின்னுக்கு தள்ளிட்டு நோட்டாவோட போட்டி போட்டுக்கிட்டு இருந்த பிஜேபி அவன் வந்து 2வது இடத்துக்கு பல இடத்துல உங்களோட வந்து. அப்போ இந்த நுட்பமான அரசியலை புரிஞ்சுக்கணும். அந்த பிஜேபியை வந்து தங்க தட்டில் வச்சு வான்னு வள வரைச்சது 2 பேரும் தான். யார்? திமுக அதிமுக. வளர்த்து விட்டது நீங்கள் 2 பேர் தான். ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு எச் ராஜா பேசுகிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான். அப்போ இவ்வளோ வேலை செஞ்சு விட்டுட்டு நீங்கள் என்னமோ நாங்கள் 100 வருஷமா இதான் பரம்பரை, மொத்தமும் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியல. சார்பட்டா பரம்பரை என்ன அவ்வளோதான் இவங்க. இப்போ அது ஏதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார், தளபதி வந்ததுக்கு அப்புறம் பதட்டம். ஒரு ஆள் நாங்கள் மோதுனா அதிமுக கூட தான் மோதுவாங்கிற, இன்னொரு ஆள் நாங்கள் இவங்களோட தான் மோதுவோம், 100 வருஷமா அப்படி தான் மோதிக்கிட்டு இருக்கோன்ற. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த பதட்டம் யங்ஸ்டர்ஸ் வந்து இவங்களை வச்சு செய்கிற விதம், இவங்களை மக்கள் ட்ரீட் பண்ணுற விதம், திமுகவில் இது இத்தனை ஆண்டு காலமாக இல்லாத ஒரு வரலாறு சம்பவம் நடந்ததே. ஒரு அமைச்சரை வந்து சேத்துல அடித்தாங்களா இல்லையா? உண்மையே இந்த வரலாறு இத்தனை ஆண்டு காலமாக நடக்கலை. நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அடித்ததெல்லாம் வந்து உண்டு ஆரம்ப கட்ட காலத்தில். இன்றைக்கி இந்த மாதிரி போயிட்டு இருக்குனாக்கா இவங்க லட்சணம் இவ்வளோ தான். இவங்களால் வந்து இந்த இளைஞர் பட்டாளத்தை சமாளிக்க முடியல. மாப்பிள்ள நான் ஒன்று அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அடிக்கிற மாதிரி, நம்மளே 2 பேரும் வந்து அப்படியே சண்டை போட்டு போயிட்டு இந்த படத்தில் கூட டே இங்கே வாடா, ஏய் உன் குரல் எனக்கு தெரியாதாப்பா, நீ அமைதியாக இருப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு களத்தை வந்து இவங்க கட்டமைக்கிறாங்க. ஏன்னா இவங்களால வந்து விஜய் வளர்ந்துட்டாரு, 2ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க, இளைஞர்கள் அவருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ நாளைக்கு வந்து பிஜேபி வந்து சும்மாவே உங்களை இழுத்து போட்டு சாத்தோம் 2 பேரையும். அங்கே போய் நுனி சேரில் உட்காருது, உள்ளே நையான்னு கோஷ்டி போகிறது, வெளியே வந்தால் சம்மந்தம் இல்லாமல் எங்களை பிடிச்சி நாங்கள் தான் பிஜேபி பி டீம்ன்றது. இது பைத்தியகரத்தனத்தோட உச்சம் சார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? மாறி மாறி கூட்டணி வச்சது நீங்கள் ஒரு ஆளே கிடையாது சார். நீங்க எல்லாம் உங்களுக்கு தூசிக்கு சமம் சார். யாருக்கு? திமுகவை பொறுத்த வரைக்கும். திமுகவுக்கு தாவேக்காலாம் ஒரு பொருட்டே கிடையாது, தூசிக்கு சமம். எருமை சொல்லுங்க சார். இதே மாதிரிதான் அவரும் சொல்றாரு. யாரு? அமைச்சர் அன்பரசனும் இதே தான் சொல்றாரு. என்னன்ட்டு தூசிக்கு சமம். நம்ம எல்லாம் எவ்வளவு பேரை பார்த்துட்டோம், அதெல்லாம் என்ன ஒண்ணுமே கிடையாது. மோடியை பீஸ் ஆக்கிடுவேன்னு சொன்னவர் தானே அவரு சொல்லியிருக்காரு. இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? 2 பேருமே இந்த கட்டமைப்புக்குள்ள வந்துட்டாங்க. நான் உங்ககிட்ட நீ என்கிட்ட 2 பேருமே வந்து பெரிய முதலாளி கால் கீழே கொஞ்சம் உட்காந்துருப்போம். நல்லா பாருங்க, நீ டெல்லி போங்க, ஒரு ஆள் நுனி சேரு, ஒரு ஆள் சேருக்கு கீழே, ஒரு ஆள் டேபிள் கீழே, இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. இவர்கள் வந்து நம்மளை வந்து தூசிங்கிறது, ஏய் வாரிய 2 பேர் அனுப்புகிறேன் நான், அவனுக்கு மேலே பயில் சொல்லு. வாழ்த்துக்கள்னு ஒழுங்காக எழுத தெரியாது உனக்கு, இந்த வாய்ஸ் எவ்வளோ எதுக்கு? கரெக்ட் தானே? நான் ஒன்றும் தப்பாக சொல்லல. ஒரு ஒன்று மதிச்சு ஒரு பெரிய மனுஷனை கூப்பிட்டா எழுத கொடுத்தா வாழ்த்துக்கள் கூட கிடையாது, வாழ்த்துக்கள் சொல்ல விரும்பல சார், அதை அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு. வாழ்த்துக்கள் அவ்வளவுதான்.
புரிஞ்சிருச்சு. அப்போ மாணவ பிள்ளைகள் ஒன்று படிக்கிறது பிடிக்கல, ஏன்னா எழுத சொன்னது ஸ்கூலில். அப்போ நீங்கள் வந்து இதே வந்து டாஸ்மார்க் பக்கம் போனாக்கா நல்லா வீரவசனம் பேசணும், நல்லா பேசுறது. இவ்வளோ தான் உன் லட்சணம். நீ உனக்கு தான் சொல்லிட்டல, வாழ்த்துக்களே எழுத வராது உனக்கு, வாய்ஸ் எவ்வளோ எதுக்கு, கம்முன்னு இருக்கணும். அவ்வளோதான், இவங்கெல்லாம் நமக்கு பார்த்துக்கலாம் சார். இதில் இப்போ செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வந்ததற்கு பிறகு நடக்கக்கூடிய சில மாற்றங்களை தாவேக்கால தொடர்ந்து பார்க்க முடியுது. அந்த வரிசையில் இப்போ இன்னைக்கு அவர் கொடுத்த அந்த பேட்டியில் கூட வந்து பொங்கலுக்கு முன்னாடியே உள்ள வராங்க, கூட்டணிக்குள்ள சில பேர் வராங்க அப்படின்றத ஓபிஎஸ் டிடிவி 2 பேர் வந்து கூட்டணிக்குள்ள வராங்கன்ற ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருக்காரு. என்ன நடக்குது, ஓபிஎஸ் டிடிவியோடைய அந்த வருகை அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க சார்? ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி வந்து ரொம்ப காலமாகவே இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க வந்து இந்த பக்கம் வருவார்கள். ஆனால் அதை தாண்டி சில முக்கியமான கட்சிகளும் பேசிக்கிட்டு இருக்கின்றதா நம்ம அதுதான் இன்னும் ரொம்ப பெரிய பேசும் பொருளாக எதிர்பார்க்கப்படும். ஏன்னா இவங்க ஆல்மோஸ்ட் வந்து இங்கே வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு புரியுது. பட் ஆனால் முடிவு வந்து தளபதியோட கையில் தான் இருக்குது. தலைவர் தான் வந்து யாரை ஓகே பண்ணலாம், யார் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்றதுன்றது என் ரிசல்ட் அவர் தான். ஏன்னா இன்றைக்கு நீங்கள் அதே பிரச்சனை தான் காங்கிரஸ்லேயும் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கல. காங்கிரஸ் அவங்களுடைய நிலைப்பாடு ஒன்றா இருந்துச்சு. ஆனால் நேற்றைய தினம் வந்து அவங்க பேசும்போது கிறிஸ் சோடங்கர் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு, திமுக கூட தான் நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கோம், இந்த கூட்டணி தான் தொடரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு முன்னாடி நாள் ஜோதிமணி அவர்களுடைய அந்த அறிக்கை, இந்த ட்வீட் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. உட்கட்சி பூசல்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்ற பல விஷயங்களை அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாளே வந்து இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இல்லை, காங்கிரஸுக்கு விசுவாசமா யாரும் இல்லைன்ற மாதிரி அந்த மாதிரி போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதுக்கு அடுத்த நாள் இப்படி ஒரு சம்பவம் அப்படின்னும் போது காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? அவங்க தாவேக்கா கூட வரணும்ன்றது அவங்களுடைய எண்ணம், ஆனா அதை நிறைவேற்ற முடியலன்றதுதான் பிரச்சனையா, இல்ல திமுக கூட இருக்கிறது, இல்ல பேர வலிமையை அதிகமாக்கணும், திமுக கூட்டணியில இன்னும் கொஞ்சம் நம்ம சீட் அதிகமாக்கணுன்றது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு? அதாவது இங்கே உள்ள நபர்கள், நான் சூசகமாக சொல்கிறேன் புரிஞ்சுங்க, இங்கே உள்ள நபர்கள் திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணிலேருந்து பல முக்கியமான நபர்கள் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வளரணும்னு நினைக்கிறாங்க. வளரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து இங்கே நம்ம கட்சியை அழித்தது யாருன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், இங்கே இருந்துக்கிட்டே அழிச்சிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் காங்கிரஸ் வளரணும், நம்ம வந்து அதிகாரத்தில் பங்கு பெறணுன்றதை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதிகார பகிர்வுனாலே உங்களுக்கு புரியும். ஆனால் இங்கே உள்ளவங்க வந்து நாங்கள் அப்படிலாம் இல்லைன்னு வந்து சில நபரை அழைச்சி வந்து சொல்ல வைக்கிறாங்க, விளம்பரத்திற்காக சொல்ல வைக்கிறாங்க. அப்படின் பொழுது சார், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் வந்து அவருக்கான எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது கூட்டணியை பொறுத்த வரைக்கும். ராகுல் கையில் அவர் ராகுலோடைய கையில் தான் இருக்குது, சோனியா அம்மையார் கையில் தான் இருக்குது. ஸோ டிசைடிங் அத்தாரிட்டி ராகுல் தான், இங்கே டிசைடிங் அத்தாரிட்டி எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் தான். ஸோ கூட்டணியை வந்து இறுதி கட்டமாக முடிவு செய்யக்கூடிய அந்த ஒரு நகர்வு இவங்க 2 பேருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இடையில் நடக்கிறத இந்த ஷோலாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது படம் காட்டுறாங்க. இல்லை, காங்கிரஸ் வர்றதுனால தாவேக்காவுக்கு ஒருவேளை அப்படி நடந்தால் தாவேக்காவுக்கு என்ன லாபம் இருக்குது, இல்லை தாவேக்காவுக்கு என்ன மாதிரியான ஹோப் கிடைக்கும்? காங்கிரஸ் வரதுனால ஒரு ஹோப் கிடைக்குமா தாவேக்காவுக்கு? முதல்ல காங்கிரஸ் தாவேக்காக்குள்ளே வருவதனால காங்கிரஸுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்கும். காங்கிரஸுக்கு கிடைக்கும், எஸ். ஏன்னா கேரளாவில் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு, பாண்டிச்சேரியில் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு வந்து பக்கபலமாக தளபதி விஜய் இருப்பார்ன்றதான் நிதர்சனமான உண்மை. அங்கே உள்ள ஓட் பேங்கிங், அவருக்கான அந்த வேல்யூ எல்லாமே பார்க்கும் பொழுது ஸோ காங்கிரஸுமே தன்னை உயிர்ப்பித்து கொள்ள வேண்டும், தன்னை வந்து இன்னும் புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சி, காங்கிரஸோடைய பேச்சு எஞ்சி இருப்பதே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான், சவுத்தில் தான். குறிப்பாக இப்போ கொஞ்சம் பாண்டிச்சேரியில் கூட மங்கிருச்சு, பட் ஆனால் அங்கேயும் நீங்கள் அதை புதுப்பிக்கணும். கேரளாவில் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும். ஏன்னா காங்கிரஸை அழிப்பது மட்டும்தான் பிஜேபியோடைய அஜெண்டா. நீங்கள் தமிழ்நாட்டில் இங்கே திமுகவுக்கு பெரிய அழுத்தமே என்னன்னாக்கா, நீ காங்கிரஸை விட்டுட்டேன்னா உன்னை நான் ஃப்ரீயாக விட்டுருவேன்ப்பா, உனக்கு பெருசாக ஈடி ரைடு அந்த ரைடு இந்த ரைடுன்னு சொல்லி உன்னை கூப்பிட்றதோ மற்ற வேலை செய்கிறதோ, நீ அங்கே வந்து குத்த வச்சு நுனிச்சேரில் உட்காரதோ அந்த சீன்லாம் உனக்கு இருக்காது, நான் பார்த்துப்பேன் அப்படின்றதான் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குன்றது நம்ம செய்தியாக கேள்விப்படுறோம். அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு காங்கிரஸ் அழிச்சிட்டு பிஜேபி மட்டும்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே இதுன்ற மாதிரி கொண்டு வரணுன்றது தான் அவங்களுடைய அஜெண்டா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அப்போ நம்ம இந்த கட்சியை இன்னும் நம்ம உயிர்ப்பித்து வைக்கணும்னா இங்கே யங்ஸ்டர்ஸோட வந்து பெரும்வாரியாக நம்பர்ஸ் ஓட் பேங்கிங் வந்து இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. அப்போ தளபதி விஜயோடு கைகோர்ப்பது தான் காங்கிரஸ் அழிந்து போகாமல், காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி இல்லைன்ற ஒரு நிலை வராமல் கொண்டு வருவதற்கு இது பெரிய சாலச்சிறந்த ஒரு பெரிய ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குன்றது தான் ராகுலுடைய பார்வை. ஸோ அது ஒன்று. நமக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தேசிய கட்சியோட நம்ம ஒரு கூட்டணி வைக்கும் பொழுது இது கூடுதல் பலமாக எப்படி ஆகும்னா டிவிக்கும் வந்து ஒரு பெரிய பலமாக இருக்கும். அவங்கள உயிர்ப்பித்துட்டு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து
மோடியா ராகுலான்னு மறுபடியும் அந்த ஸ்டாண்ட் வரும்பொழுது அப்போ வந்து இன்னும் ஏறி அடிப்பதற்கு பிஜேபி என்ற இந்த களம் இருக்குல்ல. ஏன்னா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே பாருங்களேன், இங்கே ஒரு அயோத்தியா உருவாக்கணும் தமிழ்நாட்டில். வந்துட்டாரு அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு தமிழகம் வந்துட்டாரு, அவருடைய நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே தமிழ்நாட்டை நீங்கள் அயோத்தியா ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்கள் ஊரில் அயோத்தி குப்போன்னு ஒன்று இருக்குது, அங்கே வேணால் போ. ஆனால் இங்கே உன்னால் அயோத்தியா ஒரு நாள் ஆக்க முடியாது. ஏன்னா நான் உங்களுக்கு காலைல ஒரு வீடியோ அனுப்பிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. முருகனுக்கு மாலை போட்டுட்டு நடந்து போகக்கூடிய சகோதரர்கள் எல்லாருமே வண்டியில் முருகர் படத்தை வச்சுக்கிட்டு எந்த பாட்டை போட்டுட்டு அவங்க ஆடிட்டு போனாங்க நீங்கள் சொல்லுங்கள். அது இந்த இஸ்லாமிய பாட்டு ரொம்ப இறைவனிடம் கையேந்துங்கள் இல்லை என்று சொல்லுவது இல்லை. அந்த பாட்டு நாகூர் ஹனீஃபா பாடின இஸ்லாமிய பாடல்களுக்கு போட்டு இவங்க வந்து பச்சை துண்டு கட்டி வேட்டி கட்டி மாலை போட்டு இதை போட்டுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். நீங்க ஒரு சம்பவம் சொன்னீங்க, நீங்க அனுப்புனீங்க, அதை பார்த்துட்டு நான் இது பண்ணிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டு நான் வந்து கோயிலுக்கு போனேன். ஒய்ஃபை கூப்பிட்டு நானும் ஒய்ஃபும் பிள்ளையார் கோயிலுக்கு போனேன். உள்ள போய் நான் வந்து அந்த பிள்ளையார்கிட்ட போய் நிக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி பார்த்தா என் ஒய்ஃப் சொன்னாங்க அங்க பாரு அப்படின்னு. என்னன்னு திரும்பி பார்த்தா 2 பேர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இஸ்லாமியர்கள் 2 பேர் வந்து முருகனுக்கு வந்து வேண்டிட்டு அங்கிருந்து அவங்க 2 பேரும் வெளியே போனாங்க. சரி, நான் வந்து ஒரு போட்டோ எடுக்கலாம் தான் பார்த்தா, பட் அந்த டைம்ல எடுக்கலாம், கோயில்ல வச்சு எடுக்கிறது தப்பாயிடுன்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கல. அதே மாதிரி நம்மளும் வந்து போறோம், காலையில மசூதிக்கோ இல்லை ஈவினிங்லயோ மசூதிக்கு போனா அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அந்த குழந்தைகளுக்கு ஓதுறது இதெல்லாம் நடக்கும். ஆனா ஒரு இணக்கமா தான் இங்க இருக்கும். இது வேற ஒரு இடம் இது அப்படின்றது இங்க அதுல தெளிவாச்சு. அது இன்னைக்கு காலையில கரெக்டா உங்களுக்கு நடந்துருக்கு. ஆனா இன்னைக்கு காலையில இந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க அதை பார்த்துட்டு கோயிலுக்கு போறீங்க, கரெக்டா உங்க கண்ணில் படுதுனும் பொழுது இதுதான் தமிழ்நாடு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும்ல, ஆரம்பத்திலிருந்து இங்கே இருந்தது என்னன்னாக்கா சிலை வழிபாட்டு முறையும் குலதெய்வ வழிபாட்டு முறை தான். அதற்கு பிறகு தான் கிறிஸ்தவ மதம் வருது, அதற்கு பிறகு இஸ்லாம் மதம் வருது. ஆனால் இங்கே இருக்க பூர்வக்குடிகளை நம்ம எல்லாருமே ஒரே சகோதரத்துவமாக இருக்கனால தான் இன்றைக்கும் இஸ்லாமியரை வந்து மாமே மச்சான்னு சொல்லி இந்து சகோதரர்களை கூப்பிட்ற வழக்கம் இருக்கணும் பொழுது நீ அயோத்தி ஆக்குவேன் ஆக்குவேன்ட்டு இங்கே வரல. இந்த சீனுக்கு இங்கே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதில் மலரும் அதில் தான் மலரும். இங்கே வந்து மலரும், இந்த சீனே இங்கே கிடையாது. அதுவும் இப்போ தளபதி விஜய் வந்திருக்கிறாரு. யங்ஸ்டர்ஸுக்கு அரசியல் புரிதல் ஏற்பட்டுருச்சு. உன்னுடைய மதவாதத்தை கொண்டு வந்து இங்கே திணிக்கலாம்னு நினைச்சேனாக்கா இல்லை. நீங்கள் இதை எப்படி இந்த ஒரு ஐடென்டிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்கு தாவேக்கா மேல. பாஜகவுடைய பி டீம் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதற்கு இப்ப சொல்லக்கூடிய காரணங்கள் நிறைய இருக்கு. சிபிஐட்ட நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்ப அந்த அன்பரசன் அவர்கள் சொல்லும் போது கூட அங்க மாட்டிக்கிட்டான், சிபிஐட்ட மாட்டிக்கிட்டான், இப்போ கூட்டணிக்கு வான்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து திமுக இது வரைக்கும் சிபிஐல எதுலையுமே சிக்கலையா சார்? அப்போ நீ பிஜேபி காலில் போய் படுத்துட்டியா? உன்னை கட்டாயம் பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்லை அங்கே ஒட்டிக்கிட்டு உட்காந்துருக்கியா? சார் சும்மா வரல சார், திமுக காலை பிடிச்சிட்டே வந்திருக்கேன், நுனிச்சேரில் உட்காந்தே வந்திருக்கேன் தானே? ஏய், இங்கே ஒரே ஒரு கேஸுக்கு என்கொயரியை கூப்பிட்டுருக்காங்க. கரூர் மக்கள் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. யார் காரணம்னு உயிரை பறி கொடுத்த உறவுகள் எல்லாருமே விஜய் காரணம் இல்லைன்னு தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறான். உன் வண்டவாளம் என்னன்னு இப்போ தெரிஞ்சிடும். ஆனால் நீ சிபிஐ வந்தாலே பிஜேபி கிட்ட போயிடுவோன்னு சொன்னால் நீ எத்தனை வழக்கு எவ்வளோ இருக்கு? அப்போ ஒட்டு மொத்தமாக நீ சிபிஐ கூட இருக்குன்றத ஸ்டேட்மெண்ட் நீ பதிவு கொடுக்குற. அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், 2 பேருமே அங்கே தான் குத்த வச்சு உட்காந்துருக்கீங்க. உங்கள் எசமா 2 பேருக்கும் எசமா வந்து அவர் தான் அப்படின்ட்டு. சும்மாவா சொன்ன நீ? டேடி தான் மோடி தான் எங்கள் டேடின்னு வருமா? யார்? அவர் தான் நம்மளால 100 வருஷம் பாரம்பரியம். ராஜேந்திர பாலாஜியா? இந்த பாலாஜின்னு பேர் வச்சாலே இப்படி தான் இருப்பாங்களோ? செந்தில் பாலாஜி, ராஜேந்திர பாலாஜி. பார்த்துக்கலாம். இல்லை, இந்த ஐடென்டிட்டி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல, இது தொடர்ந்து இப்போ முன்னெல்லாம் வேற மாதிரி ஒரு நேம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பி டீம்ன்ற ஒரு வார்த்தை தான் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய விஷயம். இது கமலஹாசன் அவர்கள் வந்தப்பையும் இந்த மாதிரியான ஒரு பேச்சு இருந்துச்சு. கமலஹாசன் அவர்கள் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு. அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு பிஜேபியோட பி டீம் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு. ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது பிஜேபியோட பி டீம் இவங்க தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ விஜய் அவர்களுக்கும் இதே பிஜேபி பி டீம் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? இதை எப்படி உடைக்க போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இது விஷயம் இது உண்மை இல்லைன்னா இதை உடைக்கிறதுன்னு ஒரு விஷயம். உடைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சார். அவங்க ஸ்டேட்மெண்ட்லேயே புரிஞ்சுக்கலாம். ஒரு சிபிஐ என்கொயரி வந்தால் பிஜேபிக்கு அடிமை ஆயிடுவோன்னு சொன்னாக்கா 1000 சிபிஐ என்கொயரி 2 பேருக்கு மேலே இருக்குது. திமுக மேலே இருக்குது, அதிமுக மேலே இருக்கணும் போது அப்புறம் உண்மையிலே பிஜேபிக்குடைய பி டீமாக இருக்கிறது நீங்கள் தான். 2வது விஷயம், பாபர் மசூதி இடித்த பிறகு திமுக தான் பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருக்கு. இன்னைக்கு நிலைமைக்கு பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருக்கிறது அதிமுக தான். அப்போ 2 பேரும் தான் வந்து அவங்களுக்கு இணக்கமாக போகிற. அண்ணன் திருமாவும் நீ ராஜபக்சே போய் சந்திச்சாலும் தான் அண்ணன் திரும்ப இன்னைக்கு வீரவசனம் பேசுறீங்கல்ல, விஜய் அவர்கள் வந்து பிஜேபியோட பி டீம் அந்த முகமூடி போட்டு வராங்கன்ட்டு. அன்றைக்கு கூட்டணியில் திமுக வந்து பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருக்கும் போது கூட நீங்கள் தான் அலைன்ஸில் இருந்தீங்க. அன்றைக்கி அவ்வளோ ரோசமான மனுஷன் வெளியே வந்திருக்க வேண்டியதான? சித்தாந்தம் பேசுகிறாள் ஏன் வரல? ராஜபக்சே போய் எதுக்கு சந்திச்சிங்க? எது கை கொடுத்து குலுக்கிக்கிட்டீங்க?
அப்போது நீங்கள் இந்த எல்லா ஹிஸ்ட்ரியும் எடுத்து பேசினோம்னாக்கா நிறைய பேச வேண்டியது இருக்குது. அப்போது யார் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே வந்து நிற்கிறாங்களோ இவர்களை எதிர்க்கிறதுக்கு, இவங்க 2 பேருக்குமே வந்து 1000 ஊழல் இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது, நம்ம 2 பேருக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம், புதுசாக ஒரு ஆளை வரவிட்டோம்னாக்கா எம்ஜிஆர் வந்து உட்கார்ந்தது போல் நிரந்தரமாக விஜய் உட்காந்துருவார், கடைசி வரைக்கும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ காலங்காலமாக ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. இப்போ 40க்கு 40 எப்படி கிடச்சிது உங்களுக்கு நாடாளுமன்ற எலெக்ஷனில்? ராகுலா மோடியான்னு வரும்பொழுது அந்த கிடைச்ச வெற்றி பிஜேபி வந்து படம் காட்டினதை வச்சு அப்போ விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடாமல் இருக்குன்னா அப்போ நம்ம பிஜேபின்னு ப்ரொஜெக்ட் பண்ணாதான். அப்படி தான் இஸ்லாமிய கட்சி எல்லாத்தையும் வச்சு பேச வைக்கிறீங்க. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிக்கு அறிவின் மூலம் இருக்கணும். பாபர் மஸ்தி எப்போ இடிச்சப்ப பாபர் மஸ்தி இடிச்ச டயத்தில் போய் கூட்டணி வச்சது திமுக. அந்த நேரத்தில் நீங்களும் சேர்ந்து கூட குத்த வச்சு உட்காந்துருந்தீங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துருக்கீங்களா? அப்போ என்னென்ன செஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. உங்களை பிரித்து ஒரு பிளவாட அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, நம்ம இஸ்லாமிய சமூகத்தை மேல் நோக்கி வரலையே. உதயநிதி கலந்து கொண்ட இஃப்தார் நிகழ்ச்சி, நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியில் உண்ணுகின்ற உணவை நோன்பு கஞ்சியை வந்து குப்பை வண்டியில் கொண்டு வந்து கொடுத்தாங்களே, மாநகராட்சி குப்பை வண்டின்னு சொல்லி, அதை பார்த்ததுக்கு அப்புறம் ரோசம் வராமல் மானங்கிட்டு போய் ஒத்த சீட்டுக்கு 2 சீட்டுக்கு நீ உட்காந்துக்கிட்டு நீ மார்க்கத்தின் படியும் இல்லை, சரியான அரசியல்வாதியாகவும் இல்லைன்னு பொழுது கொடுங்கோல ஆட்சியாளர் பக்கம் நிற்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே நின்றுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கு பிஜேபி பிடிஎம் கட்டுறேனாக்கா உண்மையாலுமே இத்தனை பேரும் பிஜேபியோட கூட்டணி வச்சிட்டீங்க. கரெக்டா? நாங்கள் கூட்டணியே வைக்கல, எங்களை எப்போ நீ பிஜேபி பிடிஎம் சொல்லுவேன்? வச்சிடுவீங்க. விளக்கமாறு நான் சொல்லக்கூடாது, ஏன்னா தளபதி வந்து டீசன்ட் அப்படின்னு இருக்காரு, அதனால நான் கொஞ்சம் அமைதியாக போகிறேன். வச்சது நீ என்ன? கரெக்டா? அப்போ நீ திருட்டு போயலாம், நாங்கள் திருட்டு போயலாம். ரொம்ப சிம்பிள். நாங்கள் வைக்கல, வச்சிருவோம் நீ உன் கற்பனையை சொல்லிட்டு இருக்கே தவிர நீ வச்சல. எதிர்ப்பை அப்படி பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு பாக்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் நீ ஒத்துக்கடான்ற. ஆமா நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சா நாங்களும் பிஜேபி பிடிஎம் தான் திருட்டு போய் தான் ஐயக்க போய் தான் சொல்லுவியா? சொல்லிட்டு எங்கள்கிட்ட வா, நீ ஆமான்னு ஒத்துக்கிட்டு இங்கே வா அப்படின்னு பேசுவோம். அடுத்த கட்டமா சொல்லு, அதை சொல்லு திராணி இருக்கா? ஊருக்கே தெரியும் இன்னைக்கு எச்ராஜாவெல்லாம் இந்த அளவுக்கு பேச விட்டது யாரு, இன்னைக்கு வந்து அவர் வந்து தர்ம போராளின்னு நடிக்க விட்டது யாரு? இது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுக்குதுன்னு பாக்குறீங்களா? பிஜேபியை வச்சு பேசுறதுன்றது திமுக ஒரு அட்வான்டேஜா இருக்கு. இதுக்கு மற்ற கட்சிகளுக்கு இப்போ அதிமுக கூட்டணியில் நேரடி கூட்டணியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பிடி முத்திரை குத்துறது ஒரு நெகட்டிவ் ஷேடை கொண்டு வருதா? சொல்ல அவங்க தான் சார் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. நீ மற்றவங்களை பிஜேபியோட பிடிஎம் சொல்லும் போதே ஊற மண்டவாளம் தெரியுதுல. எச்ராஜா ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்துக்குள்ள வந்தது காரணம் யாரு? நீ தானே. நோட்டாவோட போட்டி போட்டு இருந்தவையில கூப்பிட்டு கொண்டு வந்து நீ 2வது இடத்துக்கு தள்ளி, அதிமுக 2வது இடத்துல இருந்து தள்ளி 3வது இடத்துக்கையும் பிஜேபி 2வது இடத்துக்கு தள்ளதுக்கு காரணமாக விளைஞ்சது யாரு? நீங்க செஞ்ச ஊழல், நீங்க செஞ்சு வச்சுக்க திருட்டுத்தனம், நீங்க டெல்லியில போய் உட்காந்து நுழி சீட்டில் உட்காந்தது, பேரம் பேசினது, ஒவ்வொரு முறையும் இங்கே ரைடு வந்தோடனே ஃபைலை தூக்கிட்டு ஓடுறது. அப்போ முழுக்க எங்களை சொல்வதன் மூலம் நீங்கள் தொடர்ச்சியாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கிறீங்க. நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம சொல்லிடுறோன்னும் போது அவன் முந்திக்கிட்டு இவங்களும் பிடிஎம் அப்படின்ட்டான். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சவக்குழியில் இறங்கி உட்காந்து அங்கே நல்லா சோத்தை போட்டு தின்னவே நீ, புரியுதா? நாங்கள் வெளியில் உட்காந்துருக்கோம் உன்னை கல்லறைக்கு அனுப்பலாமான்ட்டு. ஆனால் இவங்க அங்கே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வர்றதே உன்னைய புதைக்கி தான், புரியுதா? அதை புரிஞ்சுக்காம நீ எங்கள் சாவாசை வச்சுட்டு எங்களை பிடிஎம்னுக்கா இப்போ நிறைய வரலாறுகளை நிறைய பேச வேண்டியது இருக்கும். அந்தளவுக்கு எங்களை பேச வைக்காம டீசெண்டாக போகிறது நல்லது. ஆமாம், என்னைய வேறு டீசென்ட்டுன்னு சொல்லி மைண்டில் ஏற்றி வச்சிருக்காரு. அதனால இல்லை, இதை உடைக்க வேண்டிய அவசியம் தாவேக்காவுக்கு இல்லை. இந்த பிஜேபி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார். நீங்கள் சொல்ல அவங்களே எக்ஸ்போஸ் ஆவாங்க சார். நாங்கள் அதை எக்ஸ்போஸ் தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம அங்கே போய் சாவாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? கிடையாது. நாங்கள் தெளிவாக வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. மதுரை மாநாட்டிலையும் சொன்னார், அதுக்கு முன்னாடியும் அவர் சொன்னார், நரேந்திர மோடிஜின்னு பேர் சொல்லியே சொன்னார். பாஜக வந்து பேர் சொல்கிறதுக்கு பயப்படுறீங்களா? இருந்தா வச்சுக்க சொன்னாரா? இப்போ எங்கே சொன்னார்னு கேட்குறாங்க. தெளிவாக தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் வேணால் அந்த காணொலி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக அங்கேயும் சொல்லிட்டாரு, உன்னை தீய சக்தின்னு சொல்லியாச்சு, உன்னை என்னென்னலாம் சொல்லணுமோ எல்லாமே சொல்லியாச்சு. நீ தான் வரமாட்டேற எங்கள் பக்கம் சண்டைக்கு. இல்லை, இப்போது களம் வந்து இந்த 2026 தேர்தல் ஸ்டாலினா திமுகவா மற்ற எதிர்கட்சிகளான்ற ஒரு இடத்துல நகர்ந்திருக்கு அப்படின்னும் போது தாவேக்கா திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துது, ஆனால் திமுக பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துது. இது ரெண்டுமே வேற வேற திசையில் இருக்குல்ல. இது தேர்தலுக்கான என்ன மாதிரியான களம்? இது பாஜக எதிர்ப்புக்கான களமா, திமுக எதிர்ப்புக்கான களமா? தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் திமுக பாஜக ரெண்டுக்குமா எதிர்ப்புக்கான களம். ஓகே. குறிப்பாக இந்த எலெக்ஷனில் திமுக தான் அடிக்கிறோன்றதுல டார்கெட் பண்ணி கிளியராக அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அதுதான் இப்போ பிஜேபியை வந்து இந்த தடவை பெருசாக அடிக்க வேண்டிய அவசியம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்க சார்? பிஜேபி வந்து நாங்கள் வந்து இயற்கையாகவே அடிபட்டு போயிடும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாலே. நீங்கள் அதிமுகவோட கைகோர்த்து வரீங்கல்ல, நாங்கள் உங்களை பெருசாக அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களை எப்போ அடிக்கணுமோ எலெக்ஷன் டயத்தில் அடிச்சிடுவோம். அதில் எங்களுக்கு எந்த தயக்கம் கிடையாது. ஏன்னா நமக்கு பிஜேபிக்கு ஆகாதத்தில் ரொம்ப ஸ்டெபனாக இருக்கிறோம். ஆனால் இங்கேருந்து ஆட்சியில் இருக்கிறது பிஜேபியா திமுகவான்னு பார்க்கும்பொழுது திமுக. இந்த மக்களை இந்த அளவுக்கு வதைக்கிறது திமுகவா பிஜேபின்னு பார்க்கும்போது திமுகன்னும் பொழுது
இந்திய லெவலில் அவன் வதைக்கிறான், தமிழ்நாடு லெவலில் நீ வதைச்சிட்டு இருக்கிற போது உன்னை இங்கேருந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நாங்கள் அங்கே உள்ள வந்து அவங்க பண்ற தப்ப இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணா இவங்க பண்ற தப்ப தாவேக்க எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு வச்சுக்கலாமா? சார் நமக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடிவு பண்ணுறோம்னா 2 பேரும் அடிச்சு முடிச்சு விட்டுருவோம் சார். பட் திமுகவை தான் இங்கேருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இருக்குது. மக்கள் வந்து இந்த அளவுக்கு அவஸ்தைக்கு உள்ளாக்கக்கூடிய பெரும் வேலையை இவர்கள் செய்கிறார்கள். நீங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், திமுக சொல்கிற பிஜேபி சொல்கிறது அப்படியே செய்ய போகுது. திமுக ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி சொன்னது மட்டும் இல்லாமல் சொல்லாதையும் சேர்த்து இங்கே செஞ்சுக்கிட்டு தன் குடும்பத்தை மட்டும் வளர்த்து கொண்டு போய் மக்களை நடுத்தரில் நிப்பாட்டக்கூடிய வேலை செய்யும் பொழுது நான் இங்கே இவனை தூக்கிட்டு இந்த இடத்துக்கு நான் வரேன். அப்புறமேட்டு என் எதிர்ப்பு யாராக இருக்கும்? திமுக இங்கே தூக்கி அடிச்சிட்டேன்னா என் எதிர்ப்பு அடுத்து யார்? ஆப்வியஸ்லி பிஜேபி தான். அங்கே சட்டை போட ஆரம்பிச்சிருவோம், பார்த்துக்கலாம். இப்போ களம் வந்து தாவேக்கா வைசஸ் திமுக திமுக தீய சக்தி தான். அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. பிஜேபி நீ வந்து மோதுன்னா வந்து மோதி, எங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது, பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இல்லை, கடைசி கேள்வி. ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சென்சார் இன்னும் வரலை. இந்த சென்சார் ஆயிடுச்சு, பட் ஆனால் அந்த சர்டிஃபிகேட் இன்னும் வரலை அப்படின்னா அதில் எதுவும் அரசியல் இருக்குன்னு பார்க்குறீங்க? அரசியல் இல்லைன்னு பார்க்குறீங்களா? இருக்கு, உறுதியாக இருக்குது. இல்லை என்ன, ஏன்னா இது வந்து இப்போ யாருடைய அரசியல்? இப்போ திமுகவுடைய அரசியலா பாஜகவுடைய அரசியலான்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. அதுதான் இப்போ தேட்டரை பொறுத்த வரைக்கும் யார் அரசியல் புரிஞ்சுக்கோங்க. சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அது யார் கண்ட்ரோலில் இருக்குது, அது யார் அரசியல். அப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணுற அரசியல் தான் அது. ஏன்னா நம்ம 2 பேரும் தான் எதிர்க்கிறோம். புரியுதா உங்களுக்கு? தீய சக்தி எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கணும் பொழுது அப்போ ஒரு சேர வந்து இங்கே வந்து இந்த வளர்ச்சியை இந்த மக்கள்கிட்ட குறிப்பாக அது அரசியல் படம்ன்றதுனால இந்த தெளிவான அரசியல் வந்து நகர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அவர் அரங்கேற்றாங்கன்றதான் ரொம்ப தெளிவாக இயல்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தானே சார். அப்படின்னும் பொழுது என்றைக்குமே ஒரு பந்தை ரொம்ப அமுக்க தான் அதோடைய வீரியம் திருப்பி வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக வெளியில் வரும். நீங்கள் விஜயகாந்த் இப்படி தான் செஞ்சீங்க. அதாவது லைட்டாக அந்த ஊறுகாய் தொட்டு உங்களுக்கு சாப்பிடாட்டி நீங்கள் பொழுது போகாது உங்களுக்கு. இல்லை, அதாவது கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மானூராக்கு ஆசைப்பட்டா அப்போ நான் என்ன செய்யறது? கிடைக்காது, அதெல்லாம் கிடைக்காம இப்படி கிடைக்காம அண்ணன் சாப்பிட்டாரு. நம்ம ஊரில் கிடைக்காது, இந்தியாவில் கிடைக்காது, இந்தியாவில் கிடைக்காது. நீங்கள் அந்த ஊறுகாய்க்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் வாங்கி நக்கணும்னா அங்கே போய்க்கங்க, எனக்கு வேணான்னு நான் சொல்ல போகிறது இல்லை. அப்படி தான் போய் சாப்பிட்டாருன்னு அவரே சொல்லிட்டு வரும்போது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் விஜயகாந்த் அடிச்சிங்க, எதிர்கட்சி வரிசையில் கூட உட்காரக்கூடிய தகுதி இழந்துட்டீங்க. எம்ஜிஆர் அடிச்சிங்க, இதே மாதிரி தான் அந்த படத்திற்கு நீங்கள் அவருடைய படத்திற்கு இடைஞ்சல் கொடுத்தீங்க. அவர் வந்து உட்காந்து உங்களுடைய ஆட்சி முறையை அவர் முடிச்சு விட்டுருக்கார். இப்போ மறுபடியும் விஜய் அவர்களை தொடர்றீங்கன்னும் பொழுது 2 பேருக்கும் இல்லாத பெருவாரியான கூட்டம் இளைஞர்களுக்கு இன்றைக்கி அரசியல் புரிதலோடு வரான்னும் பொழுது நீ இப்படி தான் செய்வேன்னா செய், நாங்கள் செய்கிறோம், பார்ப்போம். ராணி வேலுநாச்சியார் பதிவு போட்டிருந்தீங்க, இதுக்கு அவங்களுடைய பிறந்த நாளுக்கு போட்டிருந்தீங்க. ஆனால் அவங்க நேரடியாக மேடைக்கே வந்து புகழ்ந்துட்டு போயிருக்காங்க. யார்? ராணி வேலுநாச்சியார். ஆஹா, அண்ணனை. எந்த அண்ணனை? அண்ணன் தான், நமக்கு இருக்க ஒரு அண்ணன் தானே. பாத்தீங்களா? பார்க்கலையா நீங்க? பார்க்கலையே. மேடையில வந்து புகழ்ந்தாங்க, யார் இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி, நம்ம வேலைகளை அவரே செய்கிறாரா இப்பொழுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து மேடையில வந்து பார்த்துட்டு போனாங்க. நீங்க தான் கொள்கை தலைவர்லாம் வச்சிருக்கீங்க, உங்க கொள்கை தலைவரை அவங்க தலைவரை வந்து புகழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதாவது மறுஜென்மம் எடுத்தாது வந்து ஒன்று தடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு வேலுநாச்சியாரை வர வச்சிருக்கீங்கனாக்கா நான் என்ன சொல்றது? அந்த அம்மா ஆங்கிலேயரே எதிர்கொண்டு தலையை துண்டாக்குனாலு, நீங்கள் மானூறுகாயை துண்டு ஆக்குனாலு சார். நம்ம விட்டுருவோம் சார். அவருக்கு மண் மலை தாண்டி அதை சொன்னோம்ல. அதுக்கு அடுத்து வந்து காடை, கௌதாரி, கோழி. பிப்ரவரிக்கு அப்போ தெரியும் உங்களுக்கு, பிப்ரவரியோட அந்த பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் தெரியும். என்ன தெரியும்? என்ன யாருடைய கூட்டம், என்ன மாதிரியான கூட்டம்ன்றது அப்போ தெரியும் உங்களுக்கு. என்ன கூட்டம் எங்களுக்கு தெரியும், ஊருக்கே தெரியாது என்ன கூட்டம்னு. அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணா வாங்கிக்கோங்க, அண்ணன் கேட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா அனுப்பிச்சி வைப்பாரு. என்னத்த மண் ஊருகா? இல்லை வேணாம், ஊருக்காகலாம் கொஞ்ச நாள் தான், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கெட்டு போயிடும். இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போங்களேன். நிதி கொண்டு வந்திருக்கியா? சால் எதுக்கு நிதி கொண்டு வந்திருக்கியா? போங்கிட்டு அப்படின்னுவாரு. பார்த்துட்டீங்களா இல்லையா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். அண்ணன்ட்டு ஏதாவது வேணுமா? இல்லைங்களா, அண்ணன்ட்டு தமிழ்நாடு எதையுமே எதிர்பார்க்கல, தெரியுமா உங்களுக்கு? அண்ணனையே தமிழ்நாடு எதிர்பார்க்கல, அது எதிர்பார்க்கல. நீ கொஞ்சம் பேசாம தான் இருக்கியா, அது வந்து பேசாம இருக்கணும்வாங்கல்ல, அந்த மாதிரி பேசாம இருக்கியா. பாம்பு கடிச்சா அமைதியா நின்று விசையறாதுன்ற இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி விட்டு அவன் பாட்டுக்கு அமைதியானு செத்து போவான், சொன்னாலும் கேட்கறது இல்லை அப்படின்னும் போது கற்பனை வந்து முதல் நாள் எடுத்துக்கொள்ள. நாம் தமிழரின் ஒரே எதிரி தாவேக்காதனோ? எப்படி நாம் தமிழரின் ஒரே எதிரி தாவேக்காதனோ? திமுக இல்லைல்ல, நாம் தமிழர் இருக்கா?
நாம் தமிழருக்கு யார் எதிரின்னே உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது சார். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்குது. ரொட்டேஷனில் போதா? ரொட்டேஷனில் போகுது. அது நல்லா கவனிங்களேன். கொஞ்ச நாள் திடீர்னு பிஜேபி எதிர்ப்பார், திடீர்னு காங்கிரஸ் எதிர்ப்பார், திடீர்னு திமுக எதிர்ப்பார், திடீர்னு அதிமுக எதிர்ப்பார், பயங்கர ஊழல் கட்சின்னுவார், பயங்கரமாக பேசுவார். அவருக்கு யார் உங்களுக்கு எதிரினா 4 பேருமே எதிரின்னுவார். ஆனால் சொன்னார், லேட்டஸ்டாக கூட சொன்னார், தம்பிக்கெல்லாம் ஒரு எதிரி தான் திமுக தான், எனக்கு தான் 4 எதிரி இருக்காங்க, நான் யார் இப்போ பெரியவன் நீங்களே பார்த்துங்க, நான் தான் 4 பேர் எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ 4 தெருவுக்குள்ள போய் ஒன்று கடிச்சு வச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், 4 தெருக்காரனு வெறியா இருப்பான், நீ எப்போ வருவேன்னு தெரியுமா? அப்புறம் இப்போ கார்பரேஷன்லாம் கால் பண்ணி சொல்லி அப்புறம் அதை நம்ம எதுக்குன்ட்டு சுமூகமாக போயிடுவாங்க. ப்ரோ நான் கவர்மெண்ட் சொன்னதை சொல்கிறேன் சார். கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சுல, சோறு வைக்கக்கூடாது, வளர்க்க வேண்டாம், ஏதாவது பிரச்சனை எங்கள்கிட்ட சொல்லுங்கள், பிடிச்சிட்டு போகிறோம்னு சொல்லி விட்டுருவோம். அப்போ நமக்கு எதுக்கு அதுக்கு தேவையில்லாத வேலை? கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார். என் நெஞ்சில் குடியிருக்கும்